ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. பதஞ்சலி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகள் குறித்து இந்திய மருத்துவ ஆணையத்தின் தலைவர் ஊடகங்களிடம் பேசியதற்கு உச்சநீதிமன்றம் கடுமையான ஆட்சேபம் தெரிவித்துள்ளது. பாபா ராம்தேவ் மற்றும் பதஞ்சலி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஆச்சாரியா பாலகிருஷ்ணன் ஆகியோர் தங்களது மருந்துகள் குறித்து தவறான விளம்பரங்களை செய்ததாக கூறி தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஹீமா கோலி மற்றும் அசனாவுதீன் அமனுல்லா அமர்வில் நடைபெற்று வருகிறது. இதில் பாபா ராம்தேவ் மற்றும் பதஞ்சலி நிறுவனத்திற்கு கடந்த 2-3 விசாரணைகளின் போது கடுமையான எச்சரிக்கையையும் கண்டனங்களையும் நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பாபா ராம்தேவ் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பதஞ்சலி தொடர்பாக இந்திய மருத்துவ ஆணையத்தின் தலைவர் RV அசோகன் ஊடகங்களிடம் ஒருதலைபட்சமாக பேசியிருப்பதாகவும், நீதிமன்றம் குறித்தும் நீதிமன்ற உத்தரவுகள் குறித்தும் முழுமையான புரிதல் இல்லாத பல வாதங்களை ஊடகங்களிடம் கூறியிருக்கிறார் எனவும் தெரிவித்தார். அதனை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கடுமையான நடவடிக்கைகளுக்கு தயாராக இருங்கள் என இந்திய மருத்துவ ஆணைய தலைவருக்கு எச்சரிக்கை விடுத்தனர். விசாரணையின் போது நாளிதழ்களில் மன்னிப்பு கேட்ட விளம்பரங்கள் கொடுக்கப்பட்டதன் விவரங்களை இணைய வழி பிரமாண பத்திரங்களாக பாபா ராம்தேவ் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் நாளிதழ்களில் மன்னிப்பு கேட்கும் விளம்பரங்கள் வந்த விதத்திலேயே தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறி விசாரணையை மே 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மேலும் அடுத்த விசாரணையின் போது மட்டும் பாபா ராம்தேவ் மற்றும் ஆச்சாரியா பாலகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் ஆஜராக விளக்கு வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நிரஞ்சன் குமார். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.